சொல்லுமா என்ன வேணும்? சார் பட்டி சார். பட்டியா? டாட் பிடிச்சாச்சு பட்டி. ஓகே, அளவு ப்ளவுஸ் கொடுங்க. சரி, இப்போ இதில் முக்கியமாக கவனிங்களேன். என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணி எடுத்தீங்கன்னா இப்போது இதான் ஸ்ட்ரைட். எப்பவுமே கரபாக இருக்குல்ல, இது ஸ்ட்ரைட் வந்துடும். நம்ம இப்படி தான் மடிக்கணும். ஆனால் இப்படி மடிச்சா நமக்கு அகலம் வராது. அதனால் இப்படி மடிக்கலாம், ஆனால் இப்படி மடிக்கக்கூடாது. ஏன் மடிக்கக்கூடாதுன்னா இது வந்து பயாஸ் கிராஸ் அதில் கிராஸ்னால் மடிக்கக்கூடாது. அப்போ இது விட்டுருங்க, இது வேண்டாம். இதை வந்து பாருங்க, இதுதான் ஸ்ட்ரைட்டு. அப்போ ஸ்ட்ரைட் தான் மடிக்கணும். சின்ன விஷயந்தான். இதுதான் ஸ்ட்ரைட், ஸ்டிஃபாக இருக்கும், இதாக இருக்கணும். இப்போ எப்படி அகலம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழுத்து தைச்சோம்ல, இந்த அகலத்தை எடுக்கணும். இது எங்கே வருதோ இது மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி கோடு போட்டுடணும். இதுதான் நமக்கு தேவையான அகலம். இது மறுபடியும் சொல்கிறேன், இழுக்காமல் நாம எடுத்துக்கேன் நிச்சா. இது தேவை. அப்புறம் கீழே வந்து 1 இன்ச்சு விடணும். இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா, பட்டி மடிக்கிறதுக்கு. இதை மடிச்சுக்காங்களே, இனிமேல் திக்காக விட்டு மடிச்சோம்னா பட்டி உள்ளே சுற்றின்னு போகாது, இதெல்லாம் ஃபிட்டாக இருக்கும். அதுதான் அந்த 1 இன்ச்சு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரண்ட்டு 3.5 வருதா, எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு கூட்டிக்கணும். எவ்வளோ? 3.5. அப்போ இங்கேருந்து 3 மார்க் பண்ணிட்டு, இதான் வந்து ஃப்ரண்ட்டு. கம்பல்சரி இந்த ஃப்ரண்ட் அடையாளம் பண்ணிக்கோங்க. நம்ம இதான ஃப்ரண்ட் எடுத்தோம், ஃப்ரண்ட் அடையாளம் இங்கே பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 3.25 3.25 6 இன்ச்சு கூட்டினா 3.25 3.25. அப்புறம் சென்டர் 2.25 6 இன்ச்சு கூட்டினா 3.25 மார்க் பண்ணிட்டு, இந்த ஷேப் அப்படியே மார்க் பண்ணு. இதில் முக்கியமாக விஷயம் சொல்கிறேன், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எவ்வளோ மார்க் பண்ணு. மார்க் பண்ணிட்டு உள்ள இந்த இன்டேக் இல்லை, இந்த இன்டேக்கை அப்படியே மார்க் பண்ணு. மார்க் பண்ணிட்டு இதற்கு சென்டர் இருக்குல்ல, இங்கே மட்டும் 6 இன்ச்சு லோ பண்ணு. லோ பண்ணிட்டு இங்கேருந்து லைட்டாக இந்த ஷேப் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அழகாக உட்காரும். மேக்ஸிமம் கப்பு இங்கே தானே உட்காருது, டாட் இங்கே தானே பிடிப்போம். பிடிச்சோமா இந்த இடமா நீங்கள் அழகாக காடி ஏற்றுனா ஆழம்படுத்தினீங்கன்னா கப் ஷேப் அழகாக நிற்கும். அந்த அண்டரும் கரெக்டாக உட்காரும். அதுதான். அப்போது இது வந்து ஃப்ரண்ட். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே.